ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் அப்படின்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் லைவ் ஆகிடுச்சு இல்லைப்பா. ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ லேட்டராக நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். சார், நம்ம இன்ஸ்டியூட்க்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. தேர்ஃபோர் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ தேர்ஃபோர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம பர்டிகுலர் டைமுக்கு வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க, ரைட்? ஸோ ஆடியோ வீடியோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. ஓகேயா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமிப்பா. ஓகேயா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஈஸி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அண்ட் தென் நம்ம சேனலில் உங்களுக்கு எப்போவுமே டெக்னிக்கல் சம்மந்தமான எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும்பா. ஸோ குட் ஈவினிங் சுஜி. ஸோ டெக்னிக்கலாக உங்களுக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் குவெரிஸ் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு எதனா ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கூப்பிடுங்கப்பா. ஹாய்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமும் ஓகே தானேப்பா? ஸோ வித்தவுட் எனி டிலே டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம்ல. ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ தேர்ஃபோர் நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸோட டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஓகே சார், நம்ம வந்து கோர்ஸஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலி இன்றைக்கி நமக்கு டிஎன்பிசியோட நோட்டிஃபிகேஷன் ஆன் டைமில் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ குட் சைன். கண்டிப்பாக நம்மளோட எக்ஸாம் ரைட் டைமில் வரும்ப்பா. போஸ்ட்போன் ஆகும், ஸோ நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்ற எந்த ஒரு ஐடியாவும் வச்சுக்காதீங்க. இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஓகேயா? 2 வீக்ஸில் டெஃபினட்டாக நம்மளோட நோட்டிஃபிகேஷன் ஆன் டைமில் வந்துடும். சார், நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சிஸ் அப்படின்றத பற்றி எப்பவுமே திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. வேக்கன்சிஸ் வந்து மேபி 400 இல்லைன்னாலும் கம்மியாக கூட ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அப்போது எப்போவுமே நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ லாஸ்ட்டு ரிசல்ட் விடுற அன்னைக்கு முன்னாடி நாள் கூட அடண்டம் போட்டு நமக்கு வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அன்னைக்கு நம்ம வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால உங்களால் முடிஞ்ச ஃபுல் எஃபோர்ட்டை இப்பயே கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போலேருந்தே இது வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கலை, ஸோ ஏதாச்சும் பண்ணிவிட்டு மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னாலும் கண்டிப்பாக இதுக்கப்புறமா ஃபுல் டைமாக படிங்க. சார், கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் டைமாக ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் நமக்கு தெரியும். ஓகே, இந்த எக்ஸாமில் வேக்கன்சிஸ் கூட வந்துச்சுன்னா ஈவன் இந்த எக்ஸாம்லேயே நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் அரௌண்ட் ஒரு 200 வேக்கன்சிஸ் ஆட் பண்ணப்போவே நிறைய ஆஸ்பரன்ஸ்க்கு சிவி வந்துருந்துச்சு. ஸோ கரெக்டாக, ஸோ நிறைய பேருக்கு கொஞ்சம் மினிமல் மார்க்கு, ரொம்ப கம்மியான மார்க் எடுத்த எல்லாருக்குமே சிவி வந்திருக்கு. சிலபஸ் சேமாக இருக்கா சார்? இன்றைக்கி நமக்கு இன்டர்வியூ போஸ்ட் வந்துச்சு இல்லைப்பா. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ட்ரிபிள் பேப்பரில் எந்த எக்ஸாமும் நடக்கலை. ஓகேயா? ஸோ ட்ரிபிள் பேப்பரில் ஆஸ் பர் டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனில் எதுவும் இல்லை. மேபி ஃப்யூச்சரில் ஆட் ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஆட் ஆன் பண்ணுறப்ப நம்ம அப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, இன்னும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் வரைக்கும் இருக்குது. நம்ம வந்து காமன் பேப்பரில் எழுத முடியும். ஓகேங்களா? சிப்காட்டில் நம்ம காமன் பேப்பரில் ஒரு 4 வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. ட்ரிபிள் ஏசியாக இருந்தால் சிப்காட்டில் நமக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதை வந்து காமன் சிலபஸ் வந்து உங்களோட 400 கிடையாது, இல்லை பிடபிள்யூடியில் நம்ம பார்ப்போம்ல அந்த சிலபஸும் கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு நியூ சிலபஸ் இருக்கும். அந்த நியூ சிலபஸில் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, அதை பற்றியான ஒரு டீட்டெயில் இன்ட்ரோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு வீடியோவாக செப்பரேட்டாக கொடுக்குறேன். என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதுக்கு படிக்கணும்னா என்னென்ன சிலபஸை படிக்கணும் அப்படின்றது நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் நமக்கு நம்ம சிலபஸ்லேயே நிறைய வேக்கன்சிஸ் வரப்போகுது. ஸோ அப்போ அதுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஸோ இது எல்லாமே நம்ம சிலபஸில் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நம்ம சிலபஸில் இல்லாதப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம டொமைனுக்கே நல்ல வேக்கன்சிஸ் இருக்குது, அப்போ அதை நீங்கள் டார்கெட் பண்ணணும், ரைட்? ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது வரைக்கும் நீங்கள் படிக்கலை அப்படின்னாலும் கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ டெய்லி என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், ஒரு கொஷினை நீங்கள் பார்க்குறத விடைய அதை கரெக்டான வேல பார்த்தீங்களா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக பார்க்கறத விடைய ப்ராப்பரான ஒரு அப்ரோச் இருக்கா, அந்த அப்ரோச்சுக்கு அப்புறமா உங்களோட மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிங்களா, அதை ஒரு ஷார்ட் நோட்ஸில் அப்டேட் பண்ணிங்களா, அது வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். கிளாஸ் நோட்ஸுன்றது கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி ஷார்ட் நோட்ஸும் ஒன்று உங்ககிட்ட இருக்கணும். அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்களாக உங்கள் மிஸ்டேக்லேருந்து கிரியேட் பண்ணதாக இருந்துச்சுன்னா உங்கள் மிஸ்டேக்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தேர்ஃபோர் உங்கள் மிஸ்டேக் பண்ணுற ஏரியாவை நீங்கள் எக்ஸாமில் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ ஈவன் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துடணும். ஸோ சிலபஸ் காப்பி கண்டிப்பாக வச்சுக்கணும். ஆஸ் பர் சிலபஸ்
அதுக்கப்புறம் கொஷின் ஸ்டாண்டர்ட், இந்த பேட்டர்னில் தான் இதுக்கப்புறமா நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் வெளியே நீங்கள் போகாதீங்க. ஓகே, ஏன்னா இருக்கிறது க்ரூஷியல் டைம். அதில் வந்து சிலபஸ் காப்பி, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், ஸோ அதை வச்சு நீங்கள் செக் அவுட் பண்ணி படிச்சுட்டே இருங்க. ஓகே, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ இதுக்கான கோர்சஸ் நம்ம வந்து இன்ஸ்டியூட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் போகிற கோர்சஸ் எப்போவுமே லைவ் கிளாஸஸாக இருக்கும்ப்பா. ஸோ டெய்லி உங்களுக்கு லைவாக தான் இருக்கும். ஸோ அண்ட் தென் ஒரு டிஸ்கஷன் செஷனும் உங்களுக்கு இருக்கும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டடாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷெடியூல்ஸை நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். தேர்ஃபோர் ஸோ நம்ம எத்தனை சப்ஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும், ஸோ நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு ரியாலிட்டி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ரியாலிட்டி நமக்கு தெரியணும். ஸோ நம்ம வந்து எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ மார்க் வேணும், ஸோ இதை எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் வேணும். அதை நம்ம கொடுத்துருவோம். ஓகே, அடுத்ததாக 2 years உங்களுக்கு கோர்ஸ்க்கு வேலிடிட்டி இருக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் எல்லா திங்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து டெய்லி டிஸ்கஷன்ஸை கொடுக்கறது எப்போவுமே ஸோ ஒரே மாதிரியான கொஷின்ஸ் இருக்காதுப்பா. நம்ம வந்து ஆஸ் பர் த சிலபஸ்லேருந்து எடுப்போம் கொஷினு. ஸோ இந்த டாப்பிக்னு நம்ம எடுத்தோம்னா ஒவ்வொரு கொஷினும் முடிஞ்ச வரைக்கும் மேட்ச் ஆகாதது, ரிப்பீட் ஆகாத மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போது நம்ம ஒரு 10 கொஷின் பார்க்குறோம், 10-11 கொஷின் பார்க்குறோன்னாலும் அதுலேருந்து ஒரு 10 கான்செப்டை கற்றுக்கணும். ஓகே, திரும்ப திரும்ப அதே கொஷினை திரும்ப நீங்கள் ஒய்சிடிலாம் பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாகவே இருக்கும். அந்த மாதிரி பார்க்குறதும் பெரிய யூஸ் கிடையாது. கரெக்டாக? அப்போ எப்போவுமே நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸாக இருக்கணும். அதனால தான் நான் எப்போவுமே இஎஸ்சி கொஷின்ஸ் பார்க்க சொல்லுவேன். ஸோ கேட்டோட 1 marks பார்க்க சொல்லுவேன் அண்ட் புக் பேக்ஸை பார்க்க சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் வேரியஸ் கொஷின்ஸ்ப்பா. நீங்கள் கற்றுக்கிறதுக்கு எதனா இருக்கணும்ல. நீங்கள் பாட்டுக்கு கொஷின் பார்த்தீங்க நான் எதையும் கற்றுக்கலன்றது தட் இஸ் வேஸ்ட் தான். ஃபைனலாக நீங்கள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் பார்த்து தான் கற்றுக்க முடியும். ஓகே, இப்போ இந்த கொஷின்ஸ் வந்து விசிபிளாக இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயே உங்களுக்கு இதை பற்றி நடத்தினேன். டேப் சேஞ்சிங் அப்படின்றது எங்கே கொடுக்கணும், ஹெச்வி சைடில் கொடுக்கணுமா, எல்வி சைடில் கொடுக்கணுமா, ஸோ அடுத்ததாக எதுக்கு இந்த டேப் சேஞ்சிங் கொடுக்கணும், டேப் சேஞ்சிங் கொடுக்காம போச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பிரச்சனை, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா ஸோ நம்ம கிளாஸஸை பார்த்துருந்தீங்கனாலே டெஃபினட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். சார், இந்த டேப் சேஞ்சிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஏன்னா எப்பவுமே இந்த கொஷின் கேட்டால் இதுக்கு ஏ, இதுக்கு பி, இதுக்கு சி அப்படின்றத மட்டும் பண்ணவே பண்ணாதீங்கப்பா. உங்களால் எத்தனை கொஷினுக்கு பண்ண முடியும், அந்த பண்ண கொஷினில் எத்தனை கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட் ஆக சான்சஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே கான்செப்ட் வழியாக அப்ரோச் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறோம். சார், மேபி இதுக்கு 6 months 4 months ஆயிருக்கலாம். பட் ஆனால் ஃபைனலாக இந்த மெத்தடாலஜியில் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இங்கே நமக்கு ப்ரைமரிஸ் இருக்கும் சார். ப்ரைமரி வைண்டிங், இதனோட செகண்டரி வைண்டிங். இப்போ நமக்கு என்ன தெரியும், செகண்டரி வைண்டிங்கில் லோடை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ செகண்டரியோட வோல்டேஜ் 400 volt. ஸோ ப்ரைமரியோட வோல்டேஜ் 4000 volt. கிளியரா? ப்ரைமரியோட வோல்டேஜ் 4000, செகண்டரியோட வோல்டேஜ் 400, நோ லோடில். ஸோ நீங்கள் ஒரு லோடை கனெக்ட் பண்ணீங்க. ஓகே, த லோட் இஸ் கனெக்டட் ஆன் த செகண்டரி சைடு. ஸோ லோடு செகண்டரியில் கனெக்ட் பண்ணதுனால என்னோட செகண்டரியோட வோல்டேஜ் 360 வோல்டேஜாக ட்ராப் ஆகுது. ஓகேயா? அப்போது வென் எவர் செகண்டரியில் லோடு கனெக்ட் பண்ண என்னோட ரேட்டட் வோல்டேஜான 400க்கு பதிலாக 360 தான் வருது. அடுத்ததா இந்த 360 நம்ம கன்சூமருக்கு கொடுக்கணுமா? ஸோ கொடுக்க மாட்டோம். எப்பவுமே கன்சூமருக்கு ரேட்டட் வோல்டேஜ் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ ரேட்டட் வோல்டேஜை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? வி நீட் டு இன்க்ரீஸ் திஸ் 360 to 400. இந்த 360 வோல்டேஜை நம்ம 400 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும் சார். அப்போது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஸோ E divided by N என்னப்பா? EMF per ton. கரெக்டா? E1 by N1 E2 by N2 சேமாக இருக்கும். கரெக்டா? விச் இஸ் E1 by N1ன்றது தான் எனக்கு ஃப்ளக்ஸு. ஸோ இந்த ஃப்ளக்ஸ் தான் என்னோட செகண்டரியை கட் பண்ணோம். ஸோ அதனால அதே EMF என்னோட செகண்டரிக்கு வந்திருக்கும். ஸோ இது இதோட மீனிங் என்னன்னு சொல்லியிருப்பேன். EMF per ton is same. EMF per ton. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டன்ஸை நீங்கள் குறைச்சிங்கன்னா அப்போ எனக்கு என்ன ஆகும்?
நம்பர் ஆஃப் டர்ன்ஸை குறைச்சா டெஃபினட்டாக இஎம்எஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ கரெக்டாக டெஃபினட்டாக எனக்கு என்ன ஆகிடும், இஎம்எஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சாரி எனக்கு இப்போ அதிகம் வேணும், இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸ் தான் ஆகும். சிம்பிள். கரெக்டாக நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நீங்கள் குறைச்சிங்கன்னா செகண்டரியில் வென் N2 டிக்ரீஸ் பண்ணுறீங்க, சிம்பிளாக சொல்கிறோம்ப்பா. ஓகே, இங்கே 360 வோல்டேஜ் ஆல்ரெடி டிக்ரீஸ் ஆகிருக்குது, இதை நீங்கள் 400 மாற்றணும்ப்பா. சிம்பிள் தான். ஸோ ஒருவேளை N2வை குறைச்சிங்கன்னா இது அகெயின் 320 வோல்ட்டாக குறைஞ்சிருக்கும். ஸோ N2வை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அகெயின் இது 400 வோல்ட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சார் ஆனால் செகண்டரியில் நீங்கள் எப்பவுமே இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். செகண்டரியில் பண்ணினீங்கன்னா செகண்டரியோட நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதான் என்னால் 400 மாற்ற முடியும். செகண்டரியோட டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் 400 மாற்ற முடியும். அதுவே நீங்கள் ப்ரைமரியில் பண்ணாங்கன்னா, ஓகே, ஸோ இதுவே நீங்கள் ப்ரைமரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸில் அஃபெக்ட் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் N1 ரைட். ஸோ இது வந்து 4000. அப்போது 4000 டிவைட் பை இனிஷியலாக இந்த N1 நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா 100ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இனிஷியலி 100. அப்போ தர்ஃபோர் 100 போடுறப்போ என்ன வருது? ஸோ E1 பிரைமரி சைடில் இஎம்எஃப் பர் கண்டக்டர்ன்றது 40 வோல்ட்டாக இருக்குது. ரைட். இப்போ 40 வோல்ட்டாக நார்மல் கண்டிஷனில் இருந்திருக்கும். நார்மல் கண்டிஷனில் பிரைமரியில் இருக்கிற ஒரு கண்டக்டரில் எனக்கு 40 வோல்ட் இன்டியூஸ் ஆச்சுன்னா அதே 40 வோல்ட் தான் செகண்டரிலையும் இன்டியூஸ் ஆயிருக்கும். ஓகேயா? ஸோ இங்கேயுமே என்னோட N2 நான் என்ன எடுத்துக்கிறேன்னா N2 இஸ் வாட் 110 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே நான் இந்த N2 அஃபெக்ட் பண்ணலை சார். ஓகேயா? இந்த N2 அஃபெக்ட் பண்ணலை. ஸோ ஒருவேளை நான் இதை 400 மாற்றணும்னா எனக்கு என்ன தேவைப்பட்டிருக்கும்? 11 கண்டக்டர்ஸ், மேபி 12 கண்டக்டர்ஸ் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் பொதுவாக நம்ம எப்பவுமே என்ன பண்ண மாட்டோம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரிமெண்ட்டை சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனால் பிரைமரிக்கு இப்போ நான் வரேன். ஓகே, இப்போ பிரைமரிக்கு வரேன் சார். நான் இங்கே 100க்கு பதிலாக டேக் N1 இஸ் 90. ஓகேயா? ஸோ இப்போ N1 90 எடுத்தீங்கன்னா தட் இஸ் 4000 டிவைட் பை 90. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் சார்? இட் இஸ் கிரேட்டர் தேன் 40 வோல்ட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இட் இஸ் 45 வோல்ட்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் பிரைமரியில் ஒரு டர்ன்ஸை குறைக்கிறீங்கன்றது என்ன ஆகும்னா இஎம்எஃப் பர் டன்னையே இன்க்ரீஸ் பண்ணுது. திஸ் இஸ் இஎம்எஃப் பர் டன், ரைட்? இதுதான் என்னோட இஎம்எஃப் பர் டன். அப்போ இஎம்எஃப் பர் டன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே பிரைமரியோட இஎம்எஃப் பர் டன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெஃபினட்டாக என்னோட செகண்டரியோட இஎம்எஃப் பர் டனும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பிரைமரியோட இஎம்எஃப் பர் டன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா செகண்டரியோட இஎம்எஃப் பர் டனும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பிரைமரியோட இஎம்எஃப் பர் டன் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். பிரைமரியோட இஎம்எஃப் பர் டன் இஸ் இன்க்ரீஸ்டு பை டிக்ரீசிங் த N1. ஸோ கரெக்டா, while decreasing while decreasing N1, EMF per turn increases. So EMF per turn increases in primary. Therefore, EMF per turn increases in secondary also. So, அப்போ செகண்டரிலையும் EMF per turn increase ஆகுது. அப்போ therefore secondary voltage rise to 360 to 400 volt. ஸோ கிளியரா? இப்போ பாருங்கப்பா, அப்போ சிம்பிளா எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, நீங்க பிரைமரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை குறைச்சிங்கன்னாலே செகண்டரியோட வோல்டேஜ் ரைஸ் ஆகிடும். கரெக்டா? அப்போ பிரைமரியில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை குறைச்சிங்க, பிரைமரியில் 100 டர்ன்ஸ் இருந்துச்சு, இப்போ 90 டர்ன்ஸ் எடுத்தீங்க. ஸோ இப்போ 90 டர்ன்ஸை நீங்கள் குறைச்சிங்கனாலே இஎம்எஃப் பர் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. அப்போது இங்கே எனக்கு என்ன இருக்குன்னா, ஆக்சுவலி பிரைமரி எப்படி இருக்கும்னா சார், பிரைமரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு ஸ்டெப்பிங்ஸ் இருக்கும் சார், டேப் சேஞ்சிங். ஓகே, இந்த மாதிரி நமக்கு டேப் சேஞ்சிங் இருக்கும் சார். இங்க நம்ம இந்த 400 வோல்ட்டை இந்த டேப் சேஞ்சர்ஸ்க்கு தான் சார் கொடுத்துருப்போம். இந்த 4000 வோல்ட்டை இந்த டேப் சேஞ்சர் தான் என்ன பண்ணோம், ஸோ இங்கே கனெக்ட் பண்ணலாமா, இங்கே கனெக்ட் பண்ணலாமா, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணலாமா, இந்த இடத்துல கனெக்ட் பண்ணலாமான்றது டிசைட் பண்ணும் சார். இது வந்து எப்போ வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் ஆஃப் டர்ன்ஸை குறைச்சிருக்கும். ஒருவேளை வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒருவேளை 420 வோல்ட் வருதுன்னா அப்போ நம்பர் ஆஃப் டேப்பிங்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் டேப்பிங்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதனால எப்பவுமே என்னோட டேப் சேஞ்சர்ன்றது இந்த மிடில் ஆஃப் த என்னோட டேப்பிங்ல தான் இருக்கும். அதாவது என்னோட டேப்பிங்ல மிடில் தான் இருக்கும். இந்த டேப்பிங் நீங்க பாருங்க, பிரைமரியோட டேப்பிங் இது.
என்னோட டேப் சேஞ்சர் இஸ் ஆல்வேஸ் லை இன் த மிடில் ஆஃப் த டேப் சேஞ்சர். ஸோ ஏன்னா மிடில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் என்னால் இன்க்ரீஸும் பண்ண முடியும் டிக்ரீஸும் பண்ண முடியும். ஸோ இதை தான் என்னோட நாமினல் டேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் த நாமினல் டேப். ஸோ இங்க நீங்க வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃபார் லேகிங் லோடுக்கு டேப்போட நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நம்ம குறைப்போம். ஸோ லீடிங் லோடுக்கு டேப்பிங்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ கரெக்டா, திஸ் இஸ் வாட் டேப்பிங்ஸ் இன் பிரைமரி. புரியுதாப்பா? அப்ப therefore என்னோட டேப் சேஞ்சர் கான்செப்ட்ன்றது இதுதான். செகண்டரியோட வோல்டேஜ் டிக்ரிமெண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்காக பிரைமரியோட டர்ன்ஸை குறைச்சோம்னா EMF per turn இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதனால என்னோட செகண்டரியோட EMF per turn இன்க்ரீஸ் ஆயிட்டு செகண்டரியோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ கரெக்டா, இதை பத்தி நான் உங்களுக்கு ப்ராப்ளம்லயே கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் அ லார்ஜர் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் விச் அலோவ்ஸ் அ ஸ்மூத் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆஃப் அவுட்புட் வோல்டேஜ். எஸ், ஸோ இது மூலமா என்னால் ஸ்மூத்தான வோல்டேஜ் கண்ட்ரோல் அச்சீவ் பண்ண முடியுது. அடுத்ததாக இட் ஹேண்டில் அ வெரி லோ வேல்யூ ஆஃப் கரண்ட். எஸ், நிறைய கரண்ட் இருக்கிறப்ப நீங்க டேப் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஸ்பார்க்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே கொஞ்சம் வேல்யூ ஆஃப் லோ கரண்ட்டை வச்சு தான் நீங்க டேப் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஈஸிலி ஆக்சசபிள் ஃபார் ரிப்பேர்ஸ். எஸ், இதை ரிப்பேர் பண்றது ரொம்ப ஈஸி தான். அடுத்ததா இட் ரெக்வயர்ஸ் லெஸ் இன்சுலேஷன் சொல்றாங்க. சார், இங்க நீங்க அதிகமான வோல்டேஜை கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல இன்சுலேஷன்றது அதிகமாக தான் தேவைப்பட்டிருக்கும். ஸோ ஓகே, ஸோ அண்ட் தென் இந்த இடத்துல நம்ம டைரக்டா இன்சுலேஷனை மீன் பண்ணவும் மாட்டோம். ஓகே, அப்போ என்னோட மேல இருக்கிற அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஸோ ஃபோர்த்தா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா எனக்கு அதை மீன் பண்ணல சார். ஓகே, அப்போ 1 2 3 அப்படின்றது தான் கரெக்ட் தினேஷ். ஸோ இந்த கிவன் கொஷினை பொறுத்த வரைக்கும் சார் இது மாதிரி எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணணும். அதுதான் நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். புரியுது தானே? ஸோ இப்போ செகண்டரியில என்ன பண்ணியிருந்தா என்ன நடக்குது, ஆக்சுவலா இது ப்ராக்டிக்கலாகவும் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு புரியுது. செகண்டரி லோடு இன்க்ரீஸ் பண்றப்போ செகண்டரியோட வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆக தான் ஆகும். அப்போ தேர்ஃபோர் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், செகண்டரியில நம்பர் ஆஃப் டர்ன்ஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது சார், பிரைமரியில நம்பர் ஆஃப் டர்ன்ஸை குறைச்சிக்கலாம். கரெக்டா? ஸோ அதை தான் நம்ம டேப் சேஞ்சர் வச்சிருக்கோம். ஸோ டேப் சேஞ்சர்ஸ் எப்பவுமே ஹை வோல்டேஜ் சைடில் தான் வச்சிருப்பாங்க. ஓகே, எதுக்கு ஹை வோல்டேஜ் சைடில் வச்சிருப்பாங்க? ஏன்னா டேப் சேஞ்சரோட ஹை வோல்டேஜ் சைடில் தான் நிறைய நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் இருக்கும். சார் நமக்கு தெரியும்ல, ஹை வோல்டேஜில் தான் நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் இருக்கும். ஸோ வோல்டேஜும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ். நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். தட் இஸ் E2 N2 அப்படின்னு எழுதியிருப்போம். கரெக்டா? அப்போ தேர்ஃபோர் அதுக்கான ஆன்சர் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ நெக்ஸ்ட் இந்த கிவன் கொஸ்டின் பாருங்களேன். அடுத்ததா, in a transformer the tappings are provided on where? The tappings are provided on where? In a transformer the tappings are provided on HV side. correct? At the one end of the winding. sir, நீங்க one end of the windingல கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். one endனா இது தானே. அப்ப இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களால என்ன மட்டும் தான் பண்ண முடியுது, ஃபார் லேகிங்க்கு மட்டும் தான் உங்களால டேப்பிங்க பண்ண முடியும். அப்ப லீடிங்க்கு உங்களால இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? ஏன்னா டெட் எண்டில் இருக்கீங்க. அதுக்கு மேல உங்களால இன்க்ரீஸும் பண்ண முடியாது, டிக்ரீஸ் வேணா பண்ணலாம். கரெக்டா? டெட் எண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களால மேல இன்க்ரீஸ் பண்ண முடியாது. அதுவே நீங்க நாமினலான மிடில் இருந்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும், இன்க்ரீஸும் பண்ண முடியும், டிக்ரீஸும் பண்ண முடியும். அதனால எப்பவுமே டேப் சேஞ்சர்ஸ் ஆர் யூசுவலி பிளேஸ்ட் ஆன் த மிடில். ஓகே, HV சைடு அட் த மிடில் ஆஃப் த வைண்டிங். ஸோ மிடில் ஆஃப் த வைண்டிங்ல இருந்தால் தான்ப்பா என்னால் ரெண்டு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான், இது ஈஸி தான். அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க டேப் சேஞ்சரில். அடுத்ததா நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கனெக்ஷன். நெக்ஸ்ட் இப்போ 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கனெக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கனெக்ஷன் இஸ் த பெஸ்ட் சூட்டபிள் 3 phase 4 wire சர்வீஸ். ஸோ இதில் எந்த கனெக்ஷனை நம்ம 3 phase 4 wire செலக்ட் பண்ணுவீங்க? இதில் எந்த கனெக்ஷன்ஸை நீங்கள் 3 phase 4 wire செலக்ட் பண்ணுவீங்க? ஸோ 4 wires இருக்கணும்பா. ஓகே, ஸோ 4 wires இருக்கணும். ஸோ அதில் எது பெஸ்ட்டு? இங்கே பாருங்க, இது டெல்டா. சார் ரெண்டு சைடுமே டெல்டான்றது விச் இஸ் 3 wire சிஸ்டம்.
எஸ் டெல்டா ஸ்டார் தான் கரெக்ட். ஸோ இது வந்து 3 ஒயர். ஓகே, டெல்டா டெல்டான்றது 3 ஒயர் தான், இங்க கொடுத்துருக்கிறது 4 ஒயர். அப்போ ஆப்ஷன் ஏ வர வாய்ப்பு இல்லை. ஸோ டெல்டான்றது என்னப்பா, தட் இஸ் 3 ஒயர் கன்ஃபிகரேஷன் தான். அதுல 4 ஒயர் வருமா? வராது. நியூட்ரல் பாயிண்ட் இருந்தா தான் 4 ஒயர் வரும். அடுத்ததா, ஸோ இந்த இடத்துல இது 4 ஒயரா எனக்கு சொல்லுது. எஸ், மேபி இது ஆன்சரா இருக்கலாம். ஓகே, இது ஆன்சரா இருக்கலாம். அடுத்ததா இதுவும் ஆன்சரா இருக்க சான்ஸ் இருக்கு, ஏன்னா இதுலயுமே ஒரு 4 ஒயர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே 4 ஒயர் சிஸ்டம். ஓகே, இது ரெண்டுமே 4 ஒயர் சிஸ்டம். இந்த 4 ஒயர் சிஸ்டம் நம்ம ரெண்டு சைட்லயும் யூஸ் பண்ணவே மாட்டோம். ஓகே, ஸோ இதை பண்றதுனால எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை. சார், ஒரு ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்னா என்ன பண்ணணும்? ஒன்று டெல்டால இருந்து ஒன்று ஸ்டாரா மாத்துறேன். ஸோ அப்போ இல்லை ஒன்று ஸ்டார்ல இருந்து நான் டெல்டாவா மாத்துறேன்னா எய்தர் வோல்டேஜ்ல √3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இல்லைன்னா கரண்ட்ல எனக்கு √3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கிளியர் தானே? ஸோ எனக்கு எய்தர் வோல்டேஜ்ல √3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை கரண்ட்ல √3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால எப்பவுமே எய்தர் டெல்டா இல்லைன்னா ஸ்டார், இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ வெறும் ஸ்டார் ஸ்டார் அப்படின்ற கனெக்ஷனை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம், ஏன்னா நோ சேஞ்ச். நீங்க எங்க என்ன கொடுத்தீங்களோ அதே தான் அங்கேயும் வரும். அப்போ அதுக்கு எதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்? அது அப்படியே வச்சிருந்துருக்கலாம்ல. அடுத்ததா நெக்ஸ்ட், இப்போ பிரைமரி இஸ் டெல்டா, செகண்டரி இஸ் ஸ்டார். பிரைமரி டெல்டா, செகண்டரி ஸ்டார். பாருங்க, இப்ப பிரைமரி வந்து டெல்டாவா இருக்கிறதுனால, எஸ், இப்ப பிரைமரி வந்து டெல்டாவா இருக்கனால கோபி பி கிடையாது கோபி. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி படிக்கிறீங்க கோபி? படிங்க நல்லா, ஓகேங்களா? ஸோ இதுக்கு சி தான் கோபி. எஸ், பிரைமரி வந்து டெல்டாவா இருக்கனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா இட் இஸ் 3 ஒயர். ஓகேயா? அப்போ என்னோட சேவிங் இன் ஒயர், அடுத்ததா டிரான்ஸ்மிஷன் காஸ்ட். ஸோ கரெக்டா? ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே நமக்கு சேவ் ஆகும். ஸோ பிரைமரி வந்து டெல்டாவா இருக்கனால. தென் இப்போ செகண்டரி வந்து ஸ்டாரா இருக்கனால இது 4 ஒயர். ஸோ இது வந்து லோடிங்ல இருக்கு. கரெக்டா? 4 ஒயர் லோடிங்ல இருக்கு. அப்போ இதுல எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னா நியூட்ரல் இஸ் தேர், நியூட்ரல் ப்ரொவிஷன். ஸோ அடுத்ததா எனக்கு ஹை கரண்ட். கரெக்டா? இதுல இருந்து இதுக்கு எனக்கு ஹை கரண்ட் கிடைச்சிருக்கும் பிகாஸ் ஆஃப் த கனெக்ஷன்னால எனக்கு ஹை கரண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். அப்போ தேர்ஃபோர் இங்க டெல்டாவும் இங்க ஸ்டாரும் தான் நம்ம நிறைய இடத்துல ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆக்சுவலா இதுதான் நம்மளோட எலக்ட்ரிஃபிகேஷன்ல இருக்கு. நீங்க இபில இருந்து ஒரு ஒயர் வருது பாத்தீங்களா? நீங்க இதை நல்லா மானிட்டர் பண்ணி இருந்தா தெரியும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உங்க ஸ்ட்ரீட் எண்டில் இருக்குன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன சார் இருக்கும்? இபில இருந்து ஒரு 3 ஒயர்ஸ் வரும். ஒரு போல்ல பாத்தீங்கன்னா 3 ஒயர் வந்திருக்கும். ஸோ இந்த 3 ஒயர்ஸை நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு கொடுப்போம். ஸோ இந்த 3 ஒயர்ல இருந்து 4 ஒயர் என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து வெளியே வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வீட்டுக்கு வரும். ஸோ கரெக்டா? ஸோ இது என்னோட டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். இதையும் நீங்க பார்த்துருப்பீங்க, இதையும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு ஒரு போல்ல நீங்க பாத்தீங்கன்னா கம்பன்னு சொல்லலாம், போல்னு சொல்லலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம லோக்கலா கம்பன்னு சொல்றோமா, ஆனா இன்ஜினியர்ஸா இருக்கு, அப்போ போல்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க கீழே பாத்தீங்கன்னா 4 ஒயர்ஸ் போகும், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 3 ஒயர்ஸ் போகும். ஸோ கரெக்டா? திஸ் இஸ் டெல்டா, இது ஸ்டார். ஓகே, இந்த கனெக்ஷனை தான் நம்ம யூஸ் பண்றோம் எலக்ட்ரிஃபிகேஷன்லயே. நம்மளோட வீட்டுக்கு இபில யூஸ் பண்ற கனெக்ஷனே இந்த கனெக்ஷன் தான். ஸோ கரெக்டா? இது டெல்டாவா இருக்கனால நிறைய கரண்ட்டை என்னால கேரி பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அடுத்ததா இது ஸ்டாரா வர்றப்போ இங்க எனக்கு என்ன பெனிஃபிட் வருது? நியூட்ரல் ப்ரொவிஷன்ஸ் வருது. ஓகே, இந்த அட்வான்டேஜ் தான். ஓகே, இதை நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஸோ கரெக்டா? இந்த கனெக்ஷன் நம்ம கொடுக்கவே மாட்டோம். கரெக்டா? ஸோ அப்போ இதுக்கு சி தான். ஸோ அடுத்ததா as compared to டெல்டா பேங்க், ஒரு டெல்டா பேங்கை நீங்க கம்பேர் பண்றப்போ கெப்பாசிட்டி ஆஃப் ஓப்பன் டெல்டா பேங்க் என்ன? திஸ் இஸ் ஓப்பன் டெல்டா. ஸோ நீங்க டெல்டா பேங்கையும் ஓப்பன் டெல்டா பேங்கையும் கம்பேர் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? அதுல யாரோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இதை நம்ம பார்த்தோம், டெரைவும் பண்ணோம். ஸோ கரெக்டா சார்? ஒரு டெல்டா பேங்கா இருக்கப்போ, ஒரு டெல்டா பேங்க், ஒரு டெல்டா பேங்கோட பவர். ஓகே, எஸ், டெல்டா பேங்கோட பவர் இது நான் ஆல்ரெடி கிளாஸ்லயே சொல்லியிருந்தோம். இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகே, டெல்டா பேங்கோட பவர்ன்றது தட் இஸ் √3 VL IL. கரெக்டா? இங்க நமக்கு என்ன தெரியும்? திஸ் இஸ் வாட் VL. கரெக்டா? ஸோ அடுத்ததா இது டெல்டா கனெக்ஷனா இருக்கப்போ என்ன தெரியும்? VL is equivalent to V phase,
IL is equivalent to root 3 times of I phase. அப்போ just substitute பண்ணிங்கன்னா root 3 V1 into root 3 I1 அப்படின்னு சொல்லிட்டு வரும், which is 3 times of V1 I1. இது capacity power of delta bank. ஸோ இதுவே நீங்கள் ஓப்பன் டெல்டா பேங்க்குக்கு பார்க்கணும். கரெக்டாக ஓப்பன் டெல்டா பேங்க்னா என்னப்பா இருக்கும், ஒரு ஃபேஸ் ஓப்பன் ஆகிருக்கும், ரைட். இந்த ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கணும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் சேம் தான். ஓகே, இங்கேயும் VL V ஃபேஸிங் சேம் தான். அடுத்ததாக இதில் போகிற கரண்ட்டு தானே நம்மளோட லைன் கரண்ட்டு. ஸோ திஸ் இஸ் லைன் கரண்ட். இதில் போகிற கரண்ட்டு தான் என்னோட ஃபேஸ் கரண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் நத்திங் பட் சேம் தான் சார். ஆனால் போன இடத்துல பாருங்கள், இந்த லைன் கரண்ட்டுன்றது பிரிஞ்சிரும். திஸ் இஸ் ஃபேஸ் கரண்ட். இந்த பாயிண்ட் இந்த நோடில் பிரிஞ்சிருக்கும், அதனால சேம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல பிரியவே பிரியாது, டேரெக்டாக தானே போகும். அப்போ IL is equivalent to I ஃபேஸ். அப்போ இங்கே நீங்கள் பவர் ஆஃப் ஓப்பன் டெல்டா பேங்க் root 3 VL IL. ஸோ இப்போ எனக்கு தெரியும் VL அப்படின்றது தட் இஸ் V ஃபேஸ்ன்றது V1 பா, ஃபேஸ் வோல்டேஜ் அப்படின்றது தட் இஸ் V1. ஓகே, ஃபேஸ்ன்றது 1 எழுதிக்கிங்க, அவ்வளோதான் சிம்பிள். அப்போ therefore root 3 into VL இங்கே என்னப்பா, தட் இஸ் V ஃபேஸ் சேம் V1. ஸோ IL என்னப்பா, தட் இஸ் I ஃபேஸ் தட் இஸ் சேம் ஆஸ் I1. அப்போ root 3 V1 I1. ஆக்சுவலாக அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் டெல்டா பேங்க்ன்றது root 3 V1 I1, கெப்பாசிட்டி ஆஃப் ஓப்பன் டெல்டா பேங்க்ன்றது root 3 V1 I1, கெப்பாசிட்டி ஆஃப் டெல்டா பேங்க்ன்றது தட் இஸ் 3 V1 I1. ஓகேயா, என்னோட டெல்டா பேங்கோட கெப்பாசிட்டின்றது 3 V1 I1, என்னோட ஓப்பன் டெல்டா பேங்கோட கெப்பாசிட்டின்றது தட் இஸ் root 3 V1 I1. ஓகே, இப்போ இதை கம்பேரிசன் தான் கேட்குறாங்க. அப்போ இதோட கம்பேரிசன் என்னப்பா, தட் இஸ் root 3 V1 I1 divided by 3 V1 I1 அடிச்சிங்கன்னா 1 divided by root 3, which is என்னப்பா 1 divided by root 3ன்றது 0.577. ஓகே, which is 57.7%. ஓகே, அதாவது என்னோட டெல்டா பேங்கை கம்பேர் பண்ணுறப்போ என்னோட ஓப்பன் டெல்டா பேங்கோட கெப்பாசிட்டி 57.7% தான் இருக்கும். ஓகே, மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். டெல்டா பேங்கோட டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா இதுதான் நீங்கள் சொல்லணும். சரி, இப்போ அதான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்னா என்னப்பா அர்த்தம்? டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர், ஈச் டிரான்ஸ்ஃபார்மர் ஹவு மச் load is loaded, each transformer how much loaded. ஸோ இதுதான் என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். இங்கே பாருங்க, இந்த ஓப்பன் டெல்டா பேங்க்ல எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ திஸ் இஸ் 1 அண்ட் திஸ் இஸ் 2. அப்போ ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மரும் சேர்ந்து root 3 V1 I1 எனக்கு கொடுக்குது. கரெக்டா, 2 டிரான்ஸ்ஃபார்மர் root 3 V1 I1. ஸோ அப்போ 1 டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ கொடுக்கும், root 3 divided by 2, which is 0.866. கரெக்டா, அப்போ ஈச் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் லோடட் 86.6%. இந்த பாயிண்ட் எதை சொல்லுதுன்னா, ஈச் டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ வித் ஸ்டாண்ட் கெப்பாசிட்டியா, ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னா அது வந்து லோட் பண்ணியிருக்கோம். ஈச் டிரான்ஸ்ஃபார்மருமே அவ்வளோ பவர் தான் கொடுக்கும் ஓப்பன் டெல்டா கனெக்ஷனில். ஓகேயா சார், ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் மேனுஃபேக்சர்டு ஃபார் V1 I1. இது கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் டிரான்ஸ்ஃபார்மர். V1 I1ன்றது கெப்பாசிட்டி ஆஃப் ஈச் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேயா, ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு V1 I1 அப்படின்ற ஒரு பவர் இருக்கும். பவர் தானே, தட் இஸ் KVA தானே, இது VA ரேட்டிங் தானே, தட் இஸ் VA ரேட்டிங். ஓகேயா, ஸோ அப்போ அந்த ரேட்டிங்ல நீங்க டிசைன் பண்ணாலுமே இந்த ஓப்பன் டெல்டா கனெக்ஷனை கொடுத்தீங்கன்னா ஈச் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் லோடட். ஸோ ஈச் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் yes, each transformer is loaded for 86.6% of rated of rating கூட சொல்லலாம். ஸோ அதோட ரேட்டிங்ல 86.6% தான் லோட் ஆயிருக்கு. அப்போ therefore transformer utilization factor is loading percent divided by
capacity of single phase transformer. So இப்போ எத்தனை % பா லோடிங் ஆயிருக்கு 0.866 VI இதென்ன லோட் ஆயிருக்கு அதோட கெப்பாசிட்டி VI அப்போ அடிச்சிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ன்றது 86.6%. ஓகே இந்த டெல்டா பேங்க்ல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் 86% யூட்டிலைஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரையும். ஓகே அப்போ இது எதுக்குன்னா யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். ஓகே இங்கே கேட்கறது யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கிடையாது. ஓகே அப்போ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா அதை ஆன்சர் பண்ணணும். ஓகே இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் ஈஸி தான். அடுத்ததா இப்போ பாருங்க, இஃப் 3 phase transformer is in a delta delivering their rated load. Okay, delivering their rated load. So ஒரு டெல்டா பேங்கோட rated load என்னப்பா இப்போதான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வந்தோம். பாருங்க ஒரு டெல்டா பேங்க், this is the டெல்டா பேங்கோட rated load. This is 3V1I1. ஓகே அப்போ டெல்டா பேங்கோட rated load is 3V1I1. இது வந்து 3V1I1. கிளியரா இவ்வளோ பவர் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு 3 phase டெல்டா பேங்க் 3V1I1 அப்படின்ற ஒரு பவரை எடுத்துட்டு இருந்தான். இப்போ சடனா என்ன ஆகுதுன்னா ஒன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ரிமூவ்டு. எஸ் ஒன் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ரிமூவ்டு. ஒன்று ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுல ஒன்று ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ தென் அகெயின் ஒன்று ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா கூட நீங்க என்ன பண்ணல, அவனோட கெப்பாசிட்டியை நீங்க குறைச்சிங்களா, உங்களோட லோடை நீங்க குறைச்சிங்களான்னா குறைக்கல. நான் என் லோடை குறைக்க மாட்டேன். நான் 3VI1 தான் எடுப்பேன், 3VI பவரை தான் எடுப்பேன். ஓகே நான் 3VI பவர் தான் எடுப்பேன். ஆனா எனக்கு சப்ளை பண்றதுக்கு இந்த மாதிரி டெல்டா பேங்க் இல்ல, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயில் ஆயிடுது. அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயில் ஆயிடுதுன்னா அது எதை மீன் பண்ணுது, இந்த கனெக்ஷன் வில் பிகம் டெல்டால இருந்து ஓப்பன் டெல்டாவா மாறிடுச்சு. ஓகே ஸோ டெல்டாவா இருந்த என்னோட கனெக்ஷன் சப்ளை இப்போ ஓப்பன் டெல்டாவா மாறிடுச்சு. இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் இப்போ அண்டர்லோட் ஆயிட்டு இருக்கா, ஓவர்லோட் ஆயிட்டு இருக்கா? எஸ் எனக்கு என்ன தெரியும்னா இவனோட கெப்பாசிட்டி என்னப்பா இப்போதானே பார்த்தோம் √3VI, இவனோட கெப்பாசிட்டி 3VI. ஸோ கரெக்டா இவ்வளோ பவரை நான் எடுத்துட்டு இருக்கேன், ஆனால் என்கிட்ட இருக்கிற பவர் இவ்வளோதான். ஓகே என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ, ஆனால் நான் இவ்வளோ எடுத்துட்டு இருக்கேன். அப்போ என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் இந்த கேஸ்ல டெஃபினட்டா ஓவர்லோட் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா அப்போ அதோட ஓவர்லோட் % எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவுப்பா ஓவர்லோட் ஆகுது? நீங்க அந்த கேஸ்ல எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அந்த கேஸுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டிக்கு ஒர்க் பண்ணும் 57%க்கு தான் ஒர்க் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல. அப்போ இதுக்கு எவ்வளோ ஓவர்லோட் ஆகுதுன்னு சொல்லலாம்ல. இது ஈஸி தானே, அதே சேம் பேராமீட்டர் தான். ஓகே இப்போ நான் என்னோட கெப்பாசிட்டி அப்படின்றது கீழே போடணும். கரெக்டா என்னோட கெப்பாசிட்டின்றது கீழே போடணும் VI. ஸோ நான் எவ்வளோ டெலிவர் பண்றேன் அவுட்புட்ன்றது மேலே போடணும். கரெக்டா அவுட்புட் பை இன்புட் போட்டால் தான் எனக்கு எவ்வளோ ஓவர்லோட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ தட் இஸ் 3VI. நான் சப்ளை பண்றது தட் இஸ் 3VI, ஆனால் எனக்கு இருக்கிற கெப்பாசிட்டின்றது √3VI. அப்போ டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ணால் என்ன வரும், நியூமரேட்டரில் ஒரு √3 வரும். ஸோ √3ன்றது 1.732. சார் 1 - 1.732 தான் போடணும். ஏன்னா 1ன்றது ரேட்டடு, அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எக்ஸஸ். ஓகே 1க்கு மேலே இருக்கிறதெல்லாம் எக்ஸஸ். அப்போ தேர்ஃபோர் 73.2% வந்து ஓவர்லோட் ஆயிட்டு இருக்கு. புரியுதா? ஒரு டெல்டா பேங்க சாரி ஒரு ஓப்பன் டெல்டா பேங்க் அளவுக்கு பவர் எடுத்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் டெல்டா பேங்க்ல டெல்டா பேங்க் கெப்பாசிட்டி அளவுக்கு பவர் எடுத்தீங்கன்னா 73.2% ஓவர்லோட் ஆயிட்டு இருக்கும். ஓகே இதை தான் நீங்க எடுக்கணும். 173% போடவே கூடாது, தட் இஸ் ராங். ஓகே ஸோ அது எப்போ போட்டிருக்கணும் 2.732 அப்படின்னு சொல்லி வந்திருந்தாதான் 173.2 போடணும். ஓகே ஏன்னா 1ன்றது என்னோட கிவன் வேல்யூ. ஸோ எவ்வளோ % ஓவர்லோட் ஆகுதுன்னா அந்த 1 மைனஸை பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும். விச் இஸ் 73.2%. 0.732ன்றது தான் எனக்கு வேல்யூ. அதை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்காக நான் 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்டா எஸ் இட் இஸ் 73.2% தான். அடுத்ததா இன்னும் டிடி கனெக்ஷன் நான் உங்களுக்கு கிளாஸ்லையும் சொல்லியிருப்பேன். சார் டிடி கனெக்ஷனோட கெப்பாசிட்டியும் என்ன, டிடி கனெக்ஷனோட கெப்பாசிட்டியும் சேம் √3V1I1 தான்.
ஸோ இதோட டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டரும் என்னவா இருந்திருக்கும் 86.6% தான். ஸோ எப்போன்னா when identical transformers are used, இது இந்த 86% எப்போ இருக்கும்னா நீங்க ஐடென்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸா மாத்திருந்தப்போ. சார் என்னோட டிடி கனெக்ஷன்ன்றது இட் இஸ் அ ஃபேஸ் கன்வர்ஷன் கனெக்ஷன். ஒரு 3 ஃபேஸை 2 ஃபேஸாகவும் ஒரு 2 ஃபேஸை ஒரு 3 ஃபேஸாகவும் மாத்திர என்னோட கனெக்ஷன். ஸோ இந்த இடத்துல 2 ஐடென்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்தா எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ன்றது 86.6% இருக்கும். அதுவே நான் ஐடென்டிக்கல், நான் உங்களுக்கு இதை கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். ஓகே, ஐடென்டிக்கலா இருந்தா 86.6% இருக்கும். அதுவே when non-identical transformers are used, so in the case la enoda transformer oda utilization factor endradhu will go up to 92.2%. so increase agum. okay ya, so enoda TT connection ipo question padinga, a TT connection has a higher ratio of utilization that of VV connection only when, எப்போ என்னோட ஹையர் ரேஷியோ ஆஃப் யூட்டிலைசேஷன் கனெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணீங்க பாருங்க, இந்த டெல்டா பேங்க்ல ஒரு 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் பாருங்க. இவனோட VI ரேட்டிங், இவன் வந்து VI-ஆ இருந்தா இவன் 0.8 VI-ஆ இருக்கணும். ஸோ இதுதான் தட் இஸ் நான் ஐடென்டிக்கல். ஓகே, இதுக்கு பேரு தான் நான் ஐடென்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகே, இந்த மாதிரி நான் ஐடென்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? சிம்பிள் தான், இதை நான் கிளாஸ்லயே சொல்லியிருப்பேன். √3V1I1 கெப்பாசிட்டி. ஸோ இப்போ பாருங்க, முன்ன கேஸ்ல எனக்கு 2 VI-ஆ இருக்கும். 2 VI-ஆ இருக்கிறப்ப 86.6%ன்னு வந்திருக்கும். இப்போ நான் ஐடென்டிக்கலா மாறுச்சுன்னா √3VI, இப்போ வேல்யூ குறையும் எனக்கு. இப்போ பாருங்க 1.8 VI தான் வரும். ஏன்னா அது ஒன்று VI, இன்னொன்று 0.8 VI தான். கரெக்டா? இதுக்கு பேர் தான் நான் ஐடென்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இங்க யூஸ் பண்ண இந்த டெல்டா பேங்க்ல நான் ஐடென்டிக்கலா யூஸ் பண்ணீங்கன்ற பட்சத்துல டினாமினேட்டர் குறைஞ்சிச்சுன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி கேஸ்ல இதுதான்ப்பா ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேயா, ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கு. ஐடென்டிக்கல்னா VI 2 VIன்னு வரும். ஸோ இது நான் ஐடென்டிக்கல், ஒன்று VI இன்னொன்று 0.8 VI. அப்போ அதனால தான் 1.8 VIன்னு வரும். இப்போ தேர்ஃபோர் நான் ஐடென்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணால் மட்டும்தான் என்னோட டிடி கனெக்ஷனில் ஹையர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஓகே, புரியுது தானே? டிஃப்ரெண்ட்பா. ஐடென்டிக்கல் ஐசோலேஷன்ன்றது வேற. ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னா டர்ன்ஸ் ரேஷியோ 1. ஓகே, ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னா டர்ன்ஸ் ரேஷியோ 1. பிரைமரியில 200 வோல்ட்னா செகண்டரியிலும் 200 வோல்ட்டா இருக்கும். அதுக்கு தான் ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். ஐடென்டிக்கல்னா என்ன? ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க, ஒத்த அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சேம், ஐடென்டிக்கல் மீன்ஸ் சேம். ஓகே, சேம் ரேஷியோ. அதாவது இங்க ஒரு இது ஒரு டெல்டா பேங்க் இல்லப்பா, இது ஓப்பன் டெல்டா பேங்க். அப்ப இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருப்பான், இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருப்பான். ரைட், இந்த ஒரு லிம்பு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இந்த ஒரு லிம்பு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். அப்ப இதோட ரேட்டிங் இருக்குல்ல, இதோட ரேட்டிங் VI, இவனோட ரேட்டிங் VI-ஆ இருக்கலாம், இல்ல 0.5 VI-ஆ இருக்கலாம், இல்ல 0.8 VI-ஆ இருக்கலாம். இதை தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி 2 சேமா இருந்துச்சுன்னா கம்மியாக தான் வரும். 86% தான் இருக்கு. ஸோ அதையே நீங்க 0.8 VI-ஆ மாத்தினப்போ 92% கிட்ட வந்துடும். ஸோ இன்னும் குறைச்சிங்க, இவனை 0.5-ஆ குறைச்சிங்கன்னா இன்னும் அதிகமாகும். ஓகே, அப்போ அதை தான் நான் சொல்றேன். நான் ஐடென்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நீங்க யூஸ் பண்ற பட்சத்துல உங்ககிட்ட அதிகமான உங்க டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமான யூட்டிலைசேஷன் ஃபேக்டரை அச்சீவ் பண்ணும். ஓகே, உங்களோட டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமான யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ஸை அச்சீவ் பண்ணும். இப்போ புரியுது இல்ல? ஆப்ஷன் டி தான். ஓகே, இதை நீங்க புரிஞ்சுக்குங்கப்பா. ஆப்ஷன் டி தான் தினேஷ். ஓகே, அடுத்ததா of the following statements, அதுல என்ன டவுட் இருக்கா சொல்லுங்களேன். இது என்ன? இது ஒன்றும் இல்லைப்பா. நீங்க டிடி கனெக்ஷன்ல யூஸ் பண்ண போறீங்கல்ல, அதுல வந்து விவி கனெக்ஷனை யூஸ் பண்ணியிருக்கீங்க.
அப்போ விவி கனெக்ஷன்ல ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதுதானே வி. இந்த வி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இந்த வி இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கும் நீங்க செக் பண்ணுங்க. ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கம்மியா இருக்கும், டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அதிகமா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்ததா which of the following statement concerning parallel operation of transformer the one is not correct. ஸோ parallel operations பண்றப்போ எதை நம்ம வந்து செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சார் நமக்கு தெரியும் parallel operations கொடுக்குறப்போ must have same voltage ratingா? எஸ், சேம் வோல்டேஜ் தான் இருக்கணும். ஸோ வோல்டேஜ் மாறுச்சுன்னா சர்க்குலேட்டிங் கரண்ட் வந்துடும். கரெக்டு. டிரான்ஸ்ஃபார்மர் must have same ratio of transformation. எஸ், N2 by N1 must be E2 by E1. ஸோ இதுவுமே இது என்னோட ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுவுமே கரெக்டு. அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மர் must have operated in the same frequency. கரெக்டு. நம்ம நிறைய முறை கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். சார் ஈக்குவல் கேவியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேயா? ஸோ கேவிஏ ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட கேவிஏ 100 இருக்கலாம், செகண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 200 இருக்கலாம், தேர்ட் டிரான்ஸ்ஃபார்மர் 500 இருக்கலாம். அதனால அஃபெக்ட் ஆகுமானா ஆகாது. சார் எல்லாத்துக்கும் என்னோட ஃப்ரீக்வன்சி சேமா, வோல்டேஜோட பொலாரிட்டி சேமா, ஃபேஸர் குரூப் சேமா, ஸோ ரேஷியோ சேமா, அப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, பேரலல் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஓகே, அப்போ இங்கே விச் இஸ் நாட் கரெக்டுன்றாங்க. அப்போ இது எல்லாமே கரெக்டு. அப்போ அதை நீங்கள் ஆன்சராக கொடுக்கக்கூடாது. நாட் கரெக்டுன்றது டி தான் கரெக்ட் சுஜி. ஓகே, இது வரைக்கும் வந்து டவுட் இல்லைல்ல? இந்த கிவன் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்களேன். எஸ், இந்த கிவன் கொஸ்டின் ட்ரை பண்ணலாமா? ஸோ இஃப் த லோடு பவர் ஃபேக்டர் கொடுக்குறாங்க PF, that is cos of theta, so which is 0.866. so அடுத்ததா then average power factor of VV bank, average power factor of VV bank. ஓகே, ஸோ இந்த விவி பேங்க்னா என்ன? ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, ரைட்? இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். சரி, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 1ன்னு எடுத்துக்கோங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நீங்க 2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 1ஓட பவர் ஃபேக்டர் இங்க எழுதுறேன். பவர் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 1. கரெக்டா? பவர் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 1ஓட பவர் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் 1ஓட பவர் ஃபேக்டர் எப்பவுமே என்னன்னா தட் இஸ் காஸ் ஆஃப் தீட்டா தான். ஓகே, ஸோ ஒன்றுத்துக்கு காஸ் ஆஃப் தீட்டா தான். ஸோ அடுத்ததா இப்போ இதுக்கான ஃபேஸார் டயக்ராமை வரைஞ்சிங்கன்னா, சார் இது டெல்டா பேங்காக இருக்கிறப்ப நமக்கு தெரியும் ஃபேஸார் வந்து ஆர் ஃபேஸார், ஒய் ஃபேஸார் அண்ட் பி ஃபேஸாராக இருக்கும். ஓகேயா? இது வந்து ஆர் ஃபேஸார், ஒய் ஃபேஸார், பி ஃபேஸார். இப்போ இதுக்கு பவர் ஃபேக்டர் எனக்கு காஸ் ஆஃப் தீட்டா, இது நார்மல் தான் நம்ம பார்க்கறது. ஆனால் இங்கே ஓப்பன் டெல்டா வாட்ச்ன்ற பட்சத்தில் அதோட பவர் ஃபேக்டர் இந்த வெக்டார் சேமான வெக்டார் இருக்காது. ஓகேயா? இந்த வெக்டாரில் எனக்கு வெக்டார் டயக்ராமை ஃபர்ஸ்ட் நீங்கள் வரையணும். அந்த வெக்டார் டயக்ராமை வரைஞ்சதுக்கப்புறம் பவர் ஃபேக்டரை சொல்லணும். ஓகே, அதனால ஜஸ்ட் நான் இந்த பவர் ஃபேக்டரையே டேரெக்டாகவே கொடுத்துட்றேன்ப்பா. இந்த இடத்துல இந்த வெக்டார் டயக்ராமை வரைஞ்சி நான் உங்களுக்கு சொல்லலை, டைரக்டாவே சொல்லிடுறேன். பவர் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 1 வந்து காஸ் தீட்டாவா இருந்தா, இன்னொன்று பவர் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 2. ஓகேயா? ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா காஸ் ஆஃப் 60 மைனஸ் தீட்டா, ஸோ விச் இஸ் ஸோ √3 எஸ் காஸ் ஆஃப் 60 மைனஸ் தீட்டா. அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் 1ஓட பவர் ஃபேக்டர் வந்து காஸ் ஆஃப் தீட்டாவா இருந்தா, டிரான்ஸ்ஃபார்மர் 2ஓட பவர் ஃபேக்டர்ன்றது காஸ் ஆஃப் 60 மைனஸ் தீட்டாவா இருக்கும். புரியுதா? உங்களுக்கு இண்டிவிஜுவலா क्वेश्चन கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இன் விவி கனெக்ஷன் பவர் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 1 அண்ட் பவர் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன் விவி கனெக்ஷன் பவர் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 1 அண்ட் பவர் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 2 என்னன்னு கேட்குறாங்க, ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா ஆன்சர் பண்ணலாம்ப்பா. ஸோ ஃப்ரம் திஸ் இந்த காஸ் ஆஃப் தீட்டான்றது 0.866 இருக்கிற பட்சத்தில் இதில் எனக்கு தீட்டா வேணும்னா we need to take cos inverse of 0.866. ஓகே, ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் தீட்டாவை கண்டுபிடிச்சி ஸோ PF1 கண்டுபிடிக்கலாம். ஸோ அதே மாதிரி PF2வையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பவர் ஃபேக்டர் ஆஃப் 1, பவர் ஃபேக்டர் ஆஃப் 2.
ஓகே, இந்த மாதிரி நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கு ஆவரேஜ் தான் கேட்கறாங்க. இங்க பாருங்க, இந்த கிவன் கொஸ்டின்ல ஆவரேஜ் தான் கேட்கறாங்க. the average power factor of delta bank. அப்ப average power factorன்றது என்ன? so power factor of 1 plus power factor of 2 divided by 2. so இந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணலாம். இல்லனா இத வந்து நீங்க ஆவரேஜ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, சிம்பிளா நான் இது எப்படி டெரைவ் பண்ணிருப்பேனா இதுவும் ஒரு டெரிவேஷன் தான். ஓகே, ஆவரேஜ் பவர் ஃபேக்டர் இதுல இருந்து நான் எடுத்திருப்பேன். நீங்க வேல்யூவா கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். ஒருவேளை மறந்துருச்சுன்னா இது மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கலாம். இதுக்கு cos of theta, இதுக்கு cos of 60 minus theta. இந்த ரெண்டுத்தை கண்டுபிடிச்சு ஆவரேஜ் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று cos theta, ஸோ இன்னொன்று ப்ளஸ் cos of 60 minus theta divided by 2. ஓகே, இதை சால்வ் பண்ணி இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கும். இது cos of a minus b இல்லை, அப்போ cos of a minus b அது எல்லாமே சால்வ் பண்ணி நம்ம முடிக்கிறப்போ ஸோ ஆவரேஜ் பவர் ஃபேக்டர்ஸ்க்கான ஃபார்முலா √3 வரும். √3 divided by 2 into power factor of average power factor என்றது that is √3 divided by 2 into power factor. ஸோ இதுதான் சார் என்னோட ஆவரேஜ் பவர் ஃபேக்டராக கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, பவர் ஃபேக்டரை டேரெக்டாக இருந்தாலே அது கூட நீங்கள் √3 divided by 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஆவரேஜ் பவர் ஃபேக்டர் கிடைச்சிரும். ஸோ ஒன்று நீங்கள் இதில் பவர் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 1க்கு cos தீட்டான்னு போடணும், டிரான்ஸ்ஃபார்மர் 2க்கு cos of 60 minus தீட்டான்னு போடணும். அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் எடுத்து ஆன்சர் சொல்லலாம். இல்லைன்னா டேரெக்டாக இதை ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி ரிசல்டண்ட்டாக எனக்கு இது கிடைச்சிச்சு இதை சப்ஸ்டியூட் பண்ணி கூட சொல்லலாம். சேம் √3 divided by 2 பவர் ஃபேக்டரிங் என்ன கொடுத்துருக்காங்க 0.866, அவ்வளோதான். இப்படியே நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். ஏன்னா அதில் உங்களுக்கு தீட்டாவை வேணும். தீட்டா வேணும்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஆங்கிள் கொடுப்பாங்க, அதிலிருந்து நீங்கள் தீட்டாவை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அப்போ இதுக்கும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஸோ தட் இஸ் √3 divided by 2 அப்படின்ட்டு தான் நமக்கு வந்துருந்துருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இங்கே கொடுத்துருந்த பவர் ஃபேக்டர் நான் இந்த செகண்ட் மெத்தடாலஜிலேயே சால்வ் பண்ணுறப்பா, சிம்பிள் தான். ஏன்னா இந்த வேல்யூ தெரிஞ்சாலே போதும் நமக்கு. ஓகே, 0.866 அப்போ √3 divided by 2 into power factor, existing power factor, கரெக்டா? 0.866 நமக்கு என்ன தெரியும், 0.86ன்றது that is √3 divided by 2 இல்லை √3ன்னா 1.732, √3 divided by 2 தான். எஸ், கரெக்ட், √3 divided by 2 தான், ரைட். ஓகே, √3 divided by 2ன்னா 0.866. அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அப்போ √3 என்னவாயிடும், 3ஆ மாறிடும். 2 என்னவா மாறிடும், 4ஆ மாறிடும். எஸ், அப்போ 3/4னா 0.75. அப்போ திஸ் இஸ் வாட் த பவர் ஃபேக்டர் ஆஃப் 2. ஓகே, இதுதான் என்னோட விவி பேங்கோட ஆவரேஜ் பவர் ஃபேக்டர். ஓகே, ஆவரேஜ் பவர் ஃபேக்டர்னா இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இல்லை பவர் ஃபேக்டர் ஆஃப் விவி பேங்கோட மெஷின் டிரான்ஸ்ஃபார்மர் 1, டிரான்ஸ்ஃபார்மர் 2, டிரான்ஸ்ஃபார்மர் 1 ரெண்டுத்துக்கும் இண்டிவிஜுவலான பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் cos of theta, cos of 60 minus theta அப்படின்ற எக்ஸ்பிரஷன்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். ஸோ புரியுது இல்லைப்பா? ஸோ எப்போ ஆன்சர் சொல்லணும், எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு இதுக்கு 0.75 தான், கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகுமா? நெக்ஸ்ட், இஃப் த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க, இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆப்ரேட்டிங் இன் parallel. ஓகேயா? ஸோ ரெண்டு இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் parallel ஆப்ரேட் ஆகுது. அடுத்ததா ஆர் நாட் ஐடென்டிக்கல் இன் ஷேப், இது ரொம்ப முக்கியம். ஸோ அதோட ஷேப் வந்து ஐடென்டிக்கல் இல்லை. ஓகே, அதோட ஷேப் இஸ் நாட் ஐடென்டிக்கல். தென் த 2 டிரான்ஸ்ஃபார்மர் வில், இப்போ பாருங்க, திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர் 1ஓட ட்ரையாங்கிள், ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 2ஓட ட்ரையாங்கிள். ஓகே பாருங்க, ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிறேன். This is real power, reactive power, apparent power. Real power, reactive power, apparent power. இங்க பாருங்க, ஸோ இதில் வந்து எனக்கு ரியாக்டிவ் பவர் கம்மியாக இருக்கு, ரியல் பவர் அதிகமாக இருக்கு. இங்கே ரியாக்டிவ் பவர் அதிகமாக இருக்கு, ரியல் பவர் கம்மியாக இருக்கு. அப்போ தேர்ஃபோர் இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் என்ன பேராமீட்டர் சார் இருக்கும்,
ஓகே. ஸோ இதில் என்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ ஷேர் த லோடு அன்ஈக்குவலி. ஸோ என்னோட லோடை அன்ஈக்குவலாக ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஆமாம், எஸ், டிஃப்ரெண்ட் பவர் ஃபேக்டரில் தான் ஒர்க் பண்ணும். கரெக்டா? ஸோ அடுத்ததா கெட்ஸ் ஹீட்டட் அன்ஈக்குவலி. ஓகே. அடுத்ததா have a circulatory secondary current even when unloaded. ஸோ அன்லோடடா இருக்கிறப்போ சர்க்குலேட்டரி கரண்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எஸ், சைஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. எஸ், கரெக்டா சொல்லலாமா? ஓகே. அடுத்ததா ரன் அட் டிஃபரெண்ட் பவர் ஃபேக்டர். சார் இதை பார்த்த உடனே என்னால் என்ன சொல்ல முடியும்? இங்க இவனோட பவர் ஃபேக்டர் எப்பவுமே நம்ம எப்படி சொல்லுவோம்? பவர் ஃபேக்டர்ன்றது தட் இஸ் ரியல் பவர் டிவைடட் பை அப்பரண்ட் பவர். ஓகேயா? ஸோ இப்போ இவனோட ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர்ஸோட ரேஷியோவும் இவனோட ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர்ஸோட ரேஷியோவும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இட் ரன் வித் த டிஃப்ரெண்ட் பவர் ஃபேக்டர்ஸ். டெஃபினட்டாக அது என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் பவர் ஃபேக்டர்ஸில் தான் ஒர்க் பண்ணும். ஓகேயா? ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பவர் ஃபேக்டர்ஸில் தான் எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே நெக்ஸ்ட் இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியாது. ஓகேயா? இந்த பேராமீட்டர் அதோட லோடு அன்ஈக்குவலி இருக்குமா அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ பட் மேக்ஸிமம் கேஸில் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸில் இருக்கிற காசஸும் நடக்க சான்சஸ் இருக்கு. பட் அதை விட இதை என்னால் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். ஓகேயா? இதை வந்து பர்ஃபெக்டாக என்னால் சொல்ல முடியும். அதனால தான் நான் ஆப்ஷன் டிக்கு போகிறேன். ஓகேயா? அப்போ ஷேரிங் லோட் ஷேரிங்கிறது ஈக்குவலாக இருக்குமா? என்னோட இம்பிடன்ஸ் ஆங்கிள் மாறி இருக்கலாம். ஏன்னா நம்ம அங்கேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இதெல்லாம் டிசைர்டு கண்டிஷன்ஸு. டிசைர்டு கண்டிஷன், மஸ்ட் கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன் சொல்லியிருப்பேன். டிசைர்டு கண்டிஷன்னா என்னப்பா? என்னோட எக்ஸ் பை ஆர் ரேஷியோ என்னவா இருக்கலாம்? எக்ஸ் பை ஆர் ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஓகேயா? எக்ஸ் பை ஆர் ரேஷியோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்றது தான் எனக்கு இந்த இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதை மீன் பண்ணுது. ஸோ எக்ஸ் பை ஆர் ரேஷியோ மே பி சேம், மே பி ஆர் மே நாட் பி. ஸோ மே நாட் பியா இருந்தாலும் பெரிய பிரச்சனை வருமானா வராது. ஓகே, பெரிய பிரச்சனை வருமா? வராது. ஓகே, அதனால இதை என்னால் பர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் ஆப்ஷன் டியை தான் நம்ம பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். அடுத்து நெக்ஸ்ட், டூ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஏ அண்ட் பி ஹேவிங் ஈக்குவல் அவுட்புட்ஸ் அண்ட் வோல்டேஜ் ரேஷியோஸ் பட் அன்ஈக்குவல் பர்சன்டேஜ் இம்பிடன்சஸ் ஆஃப் 4 and 2. ஸோ இப்போ ஏவோட பர் யூனிட் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவோட பர் யூனிட் இம்பிடன்ஸ் என்னன்னா 4. ஸோ பியோட பர் யூனிட் இம்பிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, that is 2. Operating in parallel, transformer A will be running overloaded by how much percent? ஸோ இதை ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும்ப்பா. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஏவோடது வேணும் அப்படின்னா ஸோ எப்போவுமே நமக்கு ஒரு பேராமீட்டர் தெரியும். சார் என்னோட MVA ரேட்டிங், KVA ரேட்டிங் அல்லது ரேட்டிங்னு கூட சொல்லலாம். ஓகேயா? ரேட்டிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரியாக்டன்ஸ் X per unit. ஓகேயா? ஸோ என்னோட ரியாக்டன்ஸோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இதோட டயக்ராம் வரைஞ்சனாலுமே இது என்னோட பஸ்ஸு. ஓகே, திஸ் இஸ் பஸ்ஸு. இங்கே என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ இங்கே நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர் 1 இருக்கான்ப்பா. திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்மர், ரைட்? டிரான்ஸ்ஃபார்மர் 1, நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் 2. ஸோ இது ஏ, இது பி அப்படின்னு கூட எடுத்துக்கும். இவனோட பர் யூனிட் இஸ் ஏவோடது 4 per unit. ஸோ இவன் வந்து 2 per unit. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? ஏவோட லோடு ஷேரிங் தான் கேட்குறாங்க. ஏவோட லோட் ஷேரிங் வேணும் அப்படின்னா இதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? பியோடது தானே எடுத்துக்குவோம். கரெக்டாக, நம்ம எப்பவுமே அது தானே எடுத்துக்குவோம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா ஏவோட இம்பிடன்ஸ்க்கு கேட்குறாங்கன்னா பியோட இம்பிடன்ஸை கேல்குலேட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஏவோட லோட் ஷேரிங். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் என்னப்பா? டிரான்ஸ்ஃபார்மரோட இம்பிடன்ஸ் என்ன? டிரான்ஸ்ஃபார்மர் ஏவோட இம்பிடன்ஸ் என்ன? 4. ஸோ இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கனால என்ன எடுத்துக்கணும்? ஆப்போசிட் எலமெண்ட்டை எடுத்துக்கணும். தேர்ஃபோர் 2.
அடுத்ததா divided by total element 4 plus 2. So into the KVA rating. Okay, into the KVA rating. Okay, அப்ப பாருங்க. So 2 divided by 6. அப்ப which is 1 divided by 3 of KVA rating. Correct? So 1 divided by 3 ன்றது என்னப்பா? That is 33.33%. Okay, so transformer A is running at 33.33% of load. Okay, என்னோட அந்த particular loadல என்னோட 33% transformer A வந்து எனக்கு சப்ளை பண்ணும். Okay, என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட 33% லோட டிரான்ஸ்ஃபார்மர் A தான் எனக்கு சப்ளை பண்ணும், which is overload அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் பர்டிகுலரா இதை நம்ம ஓவர்லோடுன்ற வார்த்தை மேபி இல்லாமல் இருக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இங்கே ஓவர்லோடுன்னு சொல்லியிருக்காங்க, அது மேபி மிஸ்டேக்காக இருக்கலாம். ஆனால் ஆன்சர் 33 தான் வருது இல்லை. ஸோ ஏவோட சப்ளைனா தட் இஸ் 33 KVA ரேட்டிங். ஓகே, அதோட டோட்டல் கேவிஏவில் இந்த இடத்துல இந்த பஸ் பாருக்கு வருது இல்லைப்பா, அந்த பஸ் பாரோட சப்ளையில் 33% என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் ஏ எனக்கு சப்ளை பண்ணியிருக்கும், மீதி இருக்கிற சதவீதத்தை என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் பி சப்ளை பண்ணியிருக்கும். இங்கே ஓவர்லோட் அப்படின்ற வார்த்தை பர்ஃபெக்டாக எனக்கு வராது. ஓகே, பட் இருந்தாலும் நீங்கள் அங்கே ஆப்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஏன்னு கொடுத்து 33ன்னு கொடுத்துருக்காங்களா, 33.33%. எஸ், ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சராக வரும். ஓகே, அப்போ 33% லோட என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் ஏ கொடுக்கும் அப்படின்றதான் என்னோட இந்த கிவன் கொஷின். ஓகே, அடுத்ததா the essential conditions for parallel operation of single phase transformers is that they should have the same, should have அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன இருக்கணும், polarity சேமாக இருக்கணுமா, KVA ரேட்டிங் சேமாக இருக்கணுமா, ஸோ X/R ரேஷியோ சேமாக இருக்கணுமா, அடுத்ததா பர் யூனிட் இம்பிடன்ஸ் சேமாக இருக்கணுமா. ஸோ எந்த வேல்யூப்பா சேமாக இருக்கணும், KVA ரேட்டிங், X/R ரேஷியோ, ஸோ பர் யூனிட் இம்பிடன்ஸ், இது எல்லாமே டிஃபர் கூட ஆகலாம். ஓகே, மே டிஃபர். கரெக்டா, வேரி ஆகலாம். இந்த கீழே சொன்ன அந்த 3 பேராமீட்டர்ஸும் வேரி ஆகலாம். அது வேரி ஆனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயில் ஆயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் ஓன் கெட் அஃபெக்டட். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் அஃபெக்ட் ஆகாதுப்பா. ஸோ கீழே இருக்கிற 4 பேராமீட்டர்ஸில் வேரியேஷன்ஸ் நடந்தாலும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆகாது. ஆனால் பொலாரிட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ பொலாரிட்டி, ஃபேஸ் சீக்வன்ஸ், ஃப்ரீக்வன்சிஸ், இது எல்லாமும் கண்டிப்பாக மஸ்ட் பி சேமாக இருக்கணும். ஓகேயா, அதாவது X/R ரேஷியோஸ் டிஃபரெண்டா இருக்குன்றது எதை மீன் பண்ணுதுன்னா, the loading is different, அவ்வளவுதான். இப்போ நம்ம காமிச்சோம் பாருங்க போன ப்ராப்ளம், அதுதான் அந்த கேஸ். போன கேஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆயிருக்கும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அண்டர்லோட் ஆயிருக்கும். ஓகே, ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஈக்குவலா இருக்கும், அது 2 டிரான்ஸ்ஃபார்மரும் ஈக்குவலான ரேட்டிங்ல சப்ளை பண்ணாது. X/R ரேஷியோ டிஃபரெண்டா இருந்தா, X/R ரேஷியோ டிஃபரெண்டா இருந்தா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கூடவும் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் குறையவும் சப்ளை பண்ணுமே தவிர ஃபெயிலியர் ஆகாது. ஓகே, அப்பவும் என்னோட இந்த பேரலல் ஆப்ரேஷன்ன்றது நடந்துட்டு தான் இருக்கும். ஆனால் பொலாரிட்டியை நீங்கள் மாற்றி கொடுத்து பேரலல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணவே முடியாது, ரைட்? ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். ஓகே, அப் டு திஸ் கிளியராப்பா? ஸோ இன்னைக்கு டிஸ்கஷன்ஸ் கிளியர் தானே? நாளைக்கு நம்ம அப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வருவோமா? ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஏரியா அது. ஓகே, ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக மாற்றினா என்ன ஆகும், ஸோ அதோட பேராமீட்டர்ஸ் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்றத நம்ம நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். ஓகே, அப் டு திஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா, நான் அதுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேயா, ஸோ இப்போது நமக்கு எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னும் உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போடுங்க. ஓகே, நம்ம சைட்லேருந்து எப்போவுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். அதை தவிர்த்து நம்ம கிளாஸஸும் நிறைய போயிட்டுருக்கு. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கஷன்ஸில் நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. அண்ட் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, ஸோ மீண்டும் ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.